மொழியில் என்னென்ன வகையெல்லாம் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது ஆட்சி மொழி. ஆட்சி மொழினா ஒரு நாடு இல்லைன்னா அரசு சட்ட ரீதியாக அந்த மொழிக்கு அந்தஸ்து அளித்து தன்னுடைய நிர்வாகத்தை நடத்த பயன்படுத்துவதே ஆட்சி மொழி. இரண்டாவது சகோதரி மொழி. ஒரு தொன்மையான பொதுமொழியிலிருந்து தோன்றிய சில மொழிகள் சகோதரி மொழியாகும். உதாரணமாக வட இந்திய மொழிகளான பஞ்சாபி, ராஜஸ்தானி, ஒரியா, பெங்காலி, குஜராத்தி போன்றவை இந்தி மொழியின் சகோதரி மொழியாகும். மூன்றாவது வட்டார மொழி. சாதாரண மக்கள் பேசும் மொழி வட்டார மொழி. இது பொதுமக்கள் பயன்படுத்தும் கொச்சை வழக்கு, வசைபாடும் சொற்கள், இழித்துரைக்கும் சொற்கள், ஆபாச வார்த்தைகள் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கும். பொதுமக்கள் நடைமுறையில் பேசும் மொழி போன்றும் இராது, ஆட்சி மொழி போன்றும் இராது. நான்காவது சர்வதேச துணைவினை மொழி. பல்வேறு நாடுகளை சேர்ந்தோரிடையே பொதுவாக முதன்மை மொழி புரியாது. அவர்கள் தமக்குள் தகவல் தொடர்பு கொள்ள வேறொரு இரண்டாவது மொழியை பயன்படுத்துவர். உதாரணமாக ஐரோப்பாவில் உள்ள நாடுகளில் வசிக்கும் மக்கள் பிற நாட்டினரோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் இவற்றில் ஏதேனும் ஒன்றை இரண்டாவது மொழியாக கற்கின்றனர். இதுவே சர்வதேச துணைவினை மொழி. ஐந்தாவது இருமொழி கலப்பு. இரண்டாவது மொழியை கற்போர் அதில் போதிய தேர்ச்சி பெறாத நிலையில் முதல் மொழியுடன் இரண்டாவது மொழியையும் கலந்து பேசுவர். இரு மொழிகளின் அம்சங்களும் அவர்கள் பேச்சில் காணப்படும். ஆறாவது உருவாக்கப்பட்ட மொழி. இயல்பாக மொழிகள் படிப்படியாக மாறுதல்களையும் வளர்ச்சியையும் அடைந்து வருகிறது. பழைய கல்வெட்டு எழுத்துக்கள், சித்திர எழுத்துக்கள், வட்டெழுத்துக்கள் போன்றவை காலப்போக்கில் தோன்றியது. எனினும் மனித இனத்தின் தகவல் தொடர்புக்கென உருவாக்கப்பட்ட செயற்கை மொழியான கணினி மொழியும் இதில் அடங்கும். ஏழாவது தாய்மொழி. ஒரு குடும்பத்தினரிடமிருந்து குழந்தை கற்றுக்கொள்ளும் மொழி தாய்மொழி. ஒரு குடும்பத்தில் இருமொழி பேசுபவர்கள் இருந்தால் இரு மொழிகளையுமே குழந்தை சமமாக பேசும். எட்டாவது அயல்மொழி. தமிழ்நாட்டில் தமிழ் குழந்தைகளுக்கு ஆங்கில மொழி அந்நிய மொழியாக தெரியும். இதுவே வெளி மாநிலங்களில் இருந்து தமிழகத்துக்கு குடியேறி வருபவருக்கு தமிழ் அயல் மொழியாக தெரியும். இருந்தாலும் அவர்கள் தமிழ் மொழியில் பேசுவதற்கு மிகவும் சந்தோஷமடைவாங்க. எனினும் இராணுவ வீரர் குடியிருப்புகளில் வசிப்போரது குழந்தைகள் பல மொழி சொற்களை அவர்கள் கூடி விளையாடும் போது கற்றுக்கொள்வதை பார்க்கலாம். ஒன்பதாவது மாநில மொழி. இந்தியா மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாநிலத்திலும் பெரும்பான்மையோரது மொழி மாநில மொழியாகவும் மாநில அளவில் ஆட்சி மொழியாகவும் உள்ளது. பத்தாவது சிறுபான்மை மொழி. ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழி சிறுபான்மையினர் உள்ளனர். மாநகர்களில் பல இந்திய மொழிகளை தாய்மொழிகளாக கொண்டவர்கள் வசிக்கின்றனர். சிறுபான்மை மொழிகளை பாதுகாப்பது அரசின் கடமையாகும். அவர்களது குழந்தைகளும் தங்கள் தாய் வழியில் கல்வி பெற உரிமை உள்ளது. 11வது செம்மொழி. தொன்மை மொழிகளான லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம், ஹிப்ரு, தமிழ் போன்ற பல மொழிகள் இலக்கிய செழிப்பால் செம்மொழிகள் என்கிற பெருமையை பெற்றுள்ளன. நன்றி.